என்னுடைய வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வெல்கம் டு அபி ரிலாக்ஸ் டைம். சண்டே மார்னிங் இப்படி தான் எங்களுக்கு போச்சு. மார்னிங் எழுந்திரிச்சோன்னே நம்ம சோட்டுவை வந்து பாத்ரூம் போகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லி வெளியில் கொண்டு வந்து விட்டாச்சு. எங்கள் வீட்டு மாடியில் நிறைய பறவைகள்லாம் வரும். அதுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கலாம். நீங்களே பாருங்கள் வந்து எவ்வளோ பறவைகள் வருது. குருவிக்கெல்லாம் வந்து மிக்சரை தூவி விட்டாச்சு. பாருங்கள், குருவிக்கு போட்டதை சோட்டு என்ன பண்ணிகிட்ருக்கான்ட்டு. பாருங்கள், ஒரு குருவி வந்துருச்சு. அதை சோட்டு போய் எப்படி விரட்டி விட்றான் பாருங்கள். அதை சாப்பிட விட மாட்டேங்கிறான். பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க விளையாடுறது. அது துரத்தி விட்டான் போய் ஓடி போய். நாம் அங்கேயே நின்று வீடியோ எடுக்கிறதுனால குருவியெல்லாம் கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணி கிட்ட வரவே இல்லை. அதனால் நாங்கள் கேமராவை செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கீழே வந்துட்டோம். நீங்களே வீடியோவில் பாருங்கள் எத்தனை குருவிகள் வந்து அது எல்லாமே சாப்பிட்டுட்ருக்குன்ட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நம்மளால் ஒரு 4 ஜீவராசிகளுக்கு வந்து உணவளிக்க முடியுது. அதனால் நம்பி நம்ம வீட்டுக்கு வருது அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. மார்னிங் ஒரு டீயை போட்டு சந்தைக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஒரு நமக்கு எனர்ஜி ட்ரிங்க் குடித்தாச்சு. இப்போ அடுத்தது நம்ம மார்க்கெட் கிளம்பிக்கலாம். போய் காய் வாரத்துக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வரணும். நம்ம சோட்டுவும் கூடவே கூட்டிகிட்டு போயாச்சு. என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இங்கே பாருங்கள், ஜம்முன்னு வந்துட்டுருக்குறான். ஆசையாக இருக்குது நமக்கு அவன் பார்க்குறப்போ. ஃபஸ்ட் டைம் 2 வீலரில் போகும்போது அவன் எங்கே ஜம்ப் பண்ணிடுவானோ என்னன்னு எனக்கு பயமாகவே இருந்தது. ஆனால் சமத்து குட்டியாக உட்காந்துட்டு அழகாக வேடிக்கை பார்த்துட்டு வந்தார். மார்க்கெட் போயாச்சு. அங்கே பாருங்கள், அவனோட க்யூட்னஸை பாருங்கள், அழகாக இருக்குது. எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கான் சமத்தா. எல்லாமே வந்து மார்க்கெட்டில் போயிட்டு எல்லாமே ஆசைப்பட்டாங்க. ஐயோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லி சின்ன குழந்தைங்களாம் வந்து அதை கொஞ்சிட்டு போனாங்க. நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. நல்ல சமத்து குட்டியாக இருந்தார். அதை சுற்றி முற்றி பார்க்குறப்போ இந்த உலகத்தை வந்து அது புதுசாக பார்க்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக என்னென்ன அது மைண்டுக்குள்ளே ஓடும், அது என்ன விஷயத்தை யோசிக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்போ ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க அந்த ஒரு நிமிஷம் நமக்கு. நம்ம காயெல்லாம் வாங்கியாச்சு. மார்க்கெட் போனாலே நம்மலாம் வந்து பேரம் பேசி தான் வாங்குவோம். அதனால் ரெகுலராக வாங்குகிற அக்காட்ட பேரம் பேசியே நம்ம வாங்கியாச்சு கொஞ்சம் ஜாமான்லாம், காய்கறிகள்லாம். ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே வாங்கிக்கிட்டேன். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இன்றைக்கி மீன் சமைக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. மீன் பேர் வந்து பொடி மீனுன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். இந்த மீனுக்கு இந்த ஊரில் என்ன பேருன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. குழம்பெல்லாம் கூட்டி கொதிக்க வச்சுட்டு வறுவலுக்கு வந்து மசாலாவை போட்டு பெரட்டி வச்சாச்சு. ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு இப்போ நம்ம அதை பொரித்து நான் எடுத்துகிட்டு மத்தியானம் லஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு பார்த்தேன். ஆனால் அன்றைக்கி என்னால் தூங்க முடியல. கொஞ்சம் ரொட்டீனாக ஒர்க் இருந்துகிட்டே இருந்தது. உங்களுக்கு வந்து இந்த மீன் குழம்போட ரெசிப்பியும் மீன் வறுவலுக்கான ரெசிப்பியும் வேணுன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் வந்து ரெசிபி ஷேர் பண்ணி விடுறேன். என்னோடய சமையல் எல்லாமே வந்து தஞ்சாவூர், காரைக்குடி அந்த ஸ்டைலில் தாங்க இருக்கும். அதனால் இங்கே உள்ள சமையலுக்கு எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி சமையல் குறிப்பு வேணும்னு சொல்லுங்கள். நான் அதை வந்து உங்களுக்கு ரெசிப்பியாக நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச ரெசிப்பியெல்லாம் நான் ஷேர் பண்ணி விடுறேன்.
இப்போது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மீன் வறுவல் நல்ல டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பாப்பா ஹாஸ்டல் கிளம்புறனால அவளுக்கு உண்டான ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு சத்து மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அவளுக்கு கொடுக்கறதுக்காக. அதே போல் எள்ளுருண்டையும் நான் வந்து ரெடி பண்ணினேன். ஆல்ரெடி உங்களுக்கு எள்ளுருண்டையோட ரெசிபி நான் ஷேர் பண்ணிட்டேன். அதோடய லிங்க் வேணால் நான் அதில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். சத்து மாவோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் அதை வந்து உங்களுக்கு தனி வீடியோவாக நான் போடுறேன். நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கு மட்டும் பார்க்க முடியாது இல்லையா, நம்ம ஒரு செல்லக்குட்டி நம்ம வீட்டில் இருக்கா, அதையும் கொஞ்சம் கவனிக்கணுமேன்னு சொல்லிவிட்டு அவரை குளிப்பாட்டியாச்சுங்க. எல்லோரும் வேறு வீட்டில் இருக்கோமா, அவர் ரொம்ப ஜாலியாகிட்டாரு, நல்லா என்ஜாய் பண்ணுறாரு சண்டே வீட்டில் எல்லோரும் இருக்கிறதுனால. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.